அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழியில் திருமணம் ஏன் செய்வதில்லை என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய உலகத்தில் ஓசோன் படலமும் பூமிக்கு மிக அருகினில் வரும். அதனால்தான் இந்த மாதத்தில் காலை நேரமே எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உடலில் எந்த நோய் இருந்தாலும் அது தாக்கம் குறைந்து முக்கியமாக நல்லவரையாக மாறிவிடும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மையாக இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் பெண்கள் செய்வதை ஆண்கள் செய்வதை பெண்களும் விரும்பி செய்கின்றனர். மார்கழி மாதம் வந்தாலேயே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து தண்ணீரில் நீராடி பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டு வாசலில் கோலமிட ஆண்கள் பஜனைக்கு செல்வது இந்த மாதத்தில் சிறப்பு மிக்கது. கீதையில் மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ணர் பாடும் அளவிற்கு பல்வேறு சிறப்புகளை கொண்ட மாதம்தான் மார்கழி மாதம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்தாலும் மார்கழி மாதத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது. காரணம், இம்மாத தேவர்களுக்குரிய மாதமாக போற்றப்படுகிறது. தேவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது ஒரு நாள் போல கழியும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை அவர்களுக்கு பகல் என்றும், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை அவர்களுக்கு இரவு என்றும் சொல்லப்படுகிறது. சூரிய பகவான் குரு பகவான் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் என்பதனால் இந்த மாதம் முழுக்க பல்வேறு இறை வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. இதனால் வேறு எந்தவித மங்கள நிகழ்ச்சிகளும் இம்மாதத்தில் நடத்தப்படுவதில்லை. சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம், பெருமாளின் வைகுண்ட ஏகாதசி மற்றும் அனுமன் ஜெயந்தி போன்ற பண்டிகைகள் இந்த மாதத்தில் வருவதனால்தான் சைவ மற்றும் வைணவ ஆலயங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பே சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. மேலதாள வாத்தியங்களுடன் சிவாலயங்களில் திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் பாடப்படுகின்றன. இப்படி தேவர்களுக்கு உகந்த மாதமாக போற்றப்படும் மார்கழியில் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். மார்கழி தேவர்களுக்கு உகந்த மாதம் என்பதனால் இந்த மாதமானது தேவர்கள் கண்விழிக்கும் காலம் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டு முழுக்க இறைவனிடம் வேண்டாதவர்கள் கூட இந்த மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் மனமுருகி வேண்டினால் உடனடி பதில் கிடைப்பதுடன் அடுத்த ஆண்டு முழுக்க அதன் பலனை காணலாம். குறிப்பாக இந்த மாதத்தில் இறைவனிடம் காற்றும் பக்தியானது மனிதர்களை உயர்த்த இடத்திற்கு அழைத்து செல்லுமாம். மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலை 3:30 மணி முதல் தேவர்களுக்கு உகந்த நேரம் என சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுகின்ற அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரை பூஜித்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம். முக்கியமாக மார்கழி மாதம் சிறப்பு வழிபாட்டிற்குரிய சிறப்பு சேர்ப்பது மாத்யோத்சவம் என்று அழைக்க சொல்லப்படுகின்றன நாட்டிய மற்றும் இசை கச்சேரிகள். எனவே இந்த மாதம் முழுக்க பல இடங்களில் நாட்டிய மற்றும் இசை கச்சேரிகள் அரங்கேறுகின்றன. மார்கழியில் அதிகாலை நீராடி பெண்கள் கோலமிடுதல், குறிப்பாக திருப்பாவை, திருவெண்பாவை போன்ற தெருக்களில் பாடி செல்லப்படும் பஜனை பாடல்கள் தான் பெண் திருவையாறு ஆராதனையாக மாறுகின்றன. குழந்தை பேருக்கு வேண்டுவோர், திருமணத்திற்கு காத்திருப்போர், கடன் பிரச்சனைகள் மற்றும் செல்வ குறைபாட்டால் தவிப்போர், பிணிகளால் அவதிப்படுவோர் என அனைவருமே இந்த மாதத்தில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதனால் அனைத்தும் நிறைவேறும். குறிப்பாக ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் இந்த மாதத்தில் பெருமாள் மற்றும் கிருஷ்ணர் பிரகாரத்தில் அந்த தாக்கம் குறைவதை கண்கூடாக காணலாம். மார்கழி மாதத்தில் சூரியன் பூமிக்கு மிக அருகில் இருக்கும். அதனால் ஓசோன் படலமும் பூமிக்கு அருகில் வரும். அதனால்தான் இந்த மாதத்தில் காலை நேரமே எழுந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டால் உடலில் எந்த நோயும் இருந்தாலும் அதன் தாக்கம் குறையும் என அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கின்றன. ஆண்களும் பெண்களும் முக்கியமாக இதனை விரும்பி செய்கிறார்கள். முக்கியமாக ஏற்கனவே சொல்லியபடி மார்கழி மாதத்தில் பூமியானது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கும். பொதுவாக வெப்பக்கோளாக அறியப்படுகின்றன. சூரியனுக்கு அருகில் செல்லும் போது உஷ்ணம்தான் அதிகரிக்க வேண்டும். அதனால் பூமி பக்கத்தில் இருப்பதனால் சூரிய கதிர்கள் பூமி மீது பட்டு தெறித்து ஓடிவிடும். மேலும் தெறிக்கும் கதிர்கள் படாத பகுதியில் நாம் இருக்கிறோம். இதனால் வடபாதியில் வசிக்கும் நமக்கு குளிர் நிலவுகிறது. அது பூமி சற்று விலகி இருந்தாலும் சூரிய கதிர்கள் தாக்கம் மிகவும் அதிகமானதாக இருந்திருக்கும். நமக்கு குளிர் நிலவினாலும் சூரியனுக்கு அருகில் இருப்பதனால் அதன் ஈர்ப்பு விசையும் அதிகமாக இருக்கும். இதனால் உடல் சக்தியை மையமானது கீழிருந்து மேல் நோக்கி இழுக்கப்படுகின்றன. எனவே மனித உடல் சமநிலையும்
ஸ்திரத்தன்மையும் அடைய ஏற்ற மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் காலை நேரத்தில் செய்வதற்காகவே பிரத்யேக யோகா பயிற்சிகள் கூட இருக்கின்றன. முக்கியமாக மார்கழி மாதத்தில் முழுக்க பிரம்ம முகூர்த்த வேளையில் குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். பெண்கள் வாசல் கோலமிட்டு அதில் நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரையிற்று அகல் விளக்கு ஏற்றுவதுடன் பூஜை அறையிலும் விளக்கேற்றி ஏதேனும் ஒரு நாமத்தில் குறைத்து 9 முறையாக பாராயணம் செய்து வழிபட்டால் அவசியம் மார்கழி மாதத்தை தேவர் மாதம் அல்லது தனுர் மாதம் என்று அழைக்கிறோம். பிரம்ம முகூர்த்தத்தில் தனுர் பூஜை மற்றும் தனுர் வியாத்தியபாதி வழிபாடு நடத்தப்படும் போது பித்ருக்களின் பரிபூர்ண ஆசி நமக்கு வந்தடையும். கோவில்களில் நடைபெறும் பூஜைக்கு நம்மால் இயன்ற ஏதேனும் ஒரு உதவியை செய்ய வேண்டும். அதாவது பூஜைக்கு வருவோருக்கு பிரசாத நைவேத்தியத்தை வழங்க வேண்டும். மாதம் முழுக்க முடியாவிட்டாலும் குறைந்தது ஓரிரு நாட்களாவது இதை செய்யும் போது வருடம் முழுக்க அன்னதானம் செய்த பலன் நமக்கு கிட்டும். மேலும் தினந்தோறும் பூஜையில் பங்கேற்பதும் இறைவனின் பரிபூர்ண அருளை நமக்கு பெற்றுத்தரும். மார்கழி மாதத்தில் பூமி வடபாதியான நாம் வசிக்கும் பகுதியில் குளிர் அதிகமானதாக இருப்பதனால் இந்த நேரத்தில் விதை விதைத்தால் சரியாக முளைக்காது. அதாவது ஒரு உயிர் உருவாவதற்காக சக்தி மந்த நிலையில் இருக்கும். எனவேதான் மனிதர்களாகிய நாமும் உடலில் சக்தி அதிகரிக்கவும் சேமிக்கவும் பல்வேறு பயிற்சிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றோம். பூமியில் பயிருக்காவது எப்படி உயிர்காவது, பூமியில் பயிர் கரு எப்படி உருவாகாதோ அதே போல மனிதர்களுக்கும் கருவுறுதலுக்கு இம்மாதம் ஏற்றதல்ல என்பதனாலேயே மார்கழியில் பொதுவாக திருமணங்கள் செய்யப்படுவதில்லை. மேலும் திருமணமானவர்களும் கூட பெரும்பாலோர் இந்த மாதத்தில் தங்களது இணையருடன் சேர்வதில்லை. எனவேதான் மார்கழியில் திருமணம் செய்யக்கூடாது என மரபையே காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வருகிறார்கள். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உடற்பயிற்சியில் ஈடுபடுத்த அவசியம். மார்கழியை பீடை மாதம் என்று சொன்னாலும் ஆன்மீக வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக பார்க்கப்படுவதனாலேயே திருமணங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை சொல்லப்படுகிறது. முக்கியமாக புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது. முக்கியமாக இந்த மாதத்தில் சூரியன் ஈர்ப்பு விசை கீழ் நோக்கி செல்லப்படுகிறது. எப்போது விசை நோக்கி செயல்பட்டாலும் அது நலமற்றதை தொடங்குவதை ஏற்ற நேரமாக இருக்காது. எப்போது சக்தி மேலோங்கி செய்யப்படுகிறதோ அப்போதுதான் முயற்சிகளும் மேலோங்கி வெற்றியடையும். எனவேதான் சந்ததிகள் வாழ்ந்து பெருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகின்ற புதிய வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடாது. வீட்டிற்கு பால் காய்ச்சக்கூடாது போன்றவை நாம் முன்னோர்கள் தொடங்கி கடைபிடிக்கப்பட்டு வருகிறார்கள். புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைப்பதற்கு உடலையும் மனதையும் தயார் செய்யக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் இருப்பதனால் இந்த மாதத்தில் லௌகின்னத்தை வெறுத்து ஆன்மீகத்தை திளைக்க வேண்டும். மேலும் உடலையும் மனதையும் சிறப்படுத்தி கொண்டு திடமாக இருப்பதன் மூலம் எதிர்கொள்ளும் துணிவும் தைரியம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் குறிப்பாக திருமணங்களும் சுபகாரியங்களும் நடத்தப்படக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதமானது சுபகாரியங்களை நடத்தி செல்ல அடுத்த மாதத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான மாதமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.